ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக், அதாவது ஒரு ஃபுல் டே விலாக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸு, ட்ராவலிங்கு, பேக்கிங்கு, குக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த விலாகை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னடா எழுதிட்டுருக்கனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்யூனிட்டி அசோசியேஷன் ஈஜிப்ட் மூலமாக எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஹிந்தி வந்து சொல்லித்தராங்க. பாப்பா வந்து ஹிந்தி கற்றுட்ருக்காங்க. அவங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ் தான் நான் வந்து அவங்கள எழுத வச்சுட்ருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 நம்பர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வாட்டர் பாட்டில் ஒன்றுனா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். நானும் ஃப்ரெண்ட் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஸ்மாயிலியா கிளம்பிகிட்ருக்கோம். லஞ்சுக்கு வந்து அதனால் ரொம்பவும் சிம்பிளாக சாப்பாடும் பருப்பு குழம்பும், அது 1 part ரெசிபி மாதிரி. பருப்பு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே குக்கரில் வச்சு 2-3 விசில் மட்டும் விட்டு எடுத்து இறக்கி வச்சாச்சு. அண்ட் போகிறப்ப ட்ராவலிங் எப்போ தேவைப்படணும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க நானும் தம்பியும் கீழே போயிருந்தோம். பனானா, குவாவா, ஆரஞ்சு, அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வரலான்னு கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு அவங்க வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் எங்கள் கூட இஸ்மாயிலியா வர்றாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் வந்தால் தோசை அது மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனே கிளம்புறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அலெக்சாண்ட்ரியாலேருந்து இஸ்மாயிலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர் டு ஒரு 4 to 5 hours ஆகும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்களோட அப்படியே நாங்கள் ரிட்டன் கிளம்புற பிளானு. ஸோ எல்லா திங்ஸ் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, கேஸு இதெல்லாம் ஆஃப் ஆகிருக்கான்னு ப்ராப்பராக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தான் கிளம்புவோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 1 hour இல்லை 2 hour வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குவார். அதுவும் ட்ராவலிங் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutesலேயே தூங்கிடுவார். பட் இன்றைக்கி பயங்கர குசியாக அவங்க அக்காவுடைய டாய்ஸை வாங்கிட்டு விளையாண்டுருந்தார். இது ஆக்சுவலி வந்து பாப்பாவுடையது. வாங்கினதுலேருந்து பாப்பா விளையாண்டதை விட தம்பி தான் அதிகமாக விளையாண்டுட்ருப்பார். அவருடைய டாய்ஸும் ஷேர் பண்ண மாட்டார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து இதே வந்து பேக்கெட் ஜூஸ்னு டக்குன்னு குடிச்சிருவாங்க. பட் வீட்டில் போட்ட ஜூஸ் அப்படிங்கிறதுனால இது புளிக்குது, சுகர் இல்லை, அது மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஜென்ரலாக இந்த ட்ராவலிங் டைமில் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அலெக்சாண்ட்ரியாலேருந்து இஸ்மாயிலியா ட்ராவலிங். ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக இருக்கும், நிறைய தோட்டங்களாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்வே சிஸ்டமில் வந்து அதாவது 4 wheelers, அதாவது காரு, பஸ்ஸு இது மாதிரி நார்மல் வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே இருக்கும். அதே கண்டெய்னர்ஸு, ட்ரக்ஸ் இதெல்லாம் மாதிரி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வே இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ட்ராவலிங்க்கு அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கும் காஃபி வாங்கியிருந்தோம். மீடியம் சைஸ் தான் அங்கே காஃபி கொடுப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு நிறையாவே காஃபி இருக்கும். ஸோ பிரேக் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் ஏகப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே இவ்வளோ டொமேட்டோஸ் விலையுதான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஈஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே 5th largest டொமேட்டோ ப்ரொடியூசர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா per இயருக்கு அரௌண்ட் 8 million tons வந்து டொமேட்டோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியாலேருந்து நிறைய வே இருக்குது இஸ்மாயிலியா போகிறதுக்கு. நாங்கள் மெயின் சிட்டி கெய்ரோ வந்துட்டு தான் வந்து போனோம். சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸாக இருக்கும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக மணலாக இருக்கும். இங்கே நிறைய பிளேசஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு போஸ்டர்ஸ்லாம் வந்து பேப்பரில் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே 3D ஃபார்மில் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கெய்ரோ சிட்டிக்குள்ளே வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீசா பிரமிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு 5 to 10 minutes ட்ராவலிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த சைடில் பிரமிட்ஸ் பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மியூசியமும் நல்லா கிளியராக தெரிஞ்சுது. பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸும். ஸோ நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ஸ்லோவாக அப்படியே லேண்ட் ஆகிறது வந்து நல்ல கிளியராக தெரியும். பார்க்குறக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கெய்ரோ வரைக்கும் ஃப்ரெண்டோடு வந்துட்டு அங்கேருந்து வந்து ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ண வந்திருந்தார். இது வந்து தம்பிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தெரியலை. ஒரு பாட்டுக்கு நின்றுருந்தார். சடனாக அவங்க அப்பாவை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் 1 month ஆயிடுச்சு. 1 monthக்கு அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்ததும் பாப்பா தம்பி 2 பேருமே பயங்கர குசியாக வந்து விளையாட போயிட்டாங்க. இப்போ இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7 o'clock. பட் அவுட் சைடில் வந்து பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. இங்கே சம்மர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வின்டர் வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு டே. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டே லைட் சேவிங் டைம் வந்து வச்சுருக்காங்க.
போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் ட்ரீயாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் டேட்ஸு. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஜகோலோன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேமஸ். நார்மல் டேட்ஸை விட கொஞ்சம் லாங்காக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் வந்து 8 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஆகிற மாதிரி, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்த டைமில் இருக்குமோ அந்த மாதிரி தான் லைட்டாக டார்க் ஆகிற மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாய்ஸ் எல்லாம் பார்த்து 1 month ஆச்சா, எல்லா டாய்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு 2 பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் டின்னருக்கு ரொம்பவும் சிம்பிளாக சாப்பாடு, ரசம் அண்ட் கேரட் பொரியல் வச்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.